வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்து நம்பர் வணக்கம். இந்த பதிவை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் சார் ஜெயப்பட்டன் சப்போர்ட் டு ஒரு அண்ணாமலை சேனல் நீட் ஃபினான்சிங். ஓகே, தேங்க்யூ. இப்போது கோவையில் அவர் வெற்றி புதிய அரசியத்தை பக்கத்தை திறக்கும்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இதை எல்லோரும் ஓட்டு போட்டால் தான் நம்ம அந்த மாற்றத்துக்கு நம்ம நினச்சது வரும். இல்லைன்னா நமக்கு அந்த மாற்றம்ன்றது கேள்விக்குறியாகவே இருந்துகிட்ருக்கு. அதனால் இப்போது இது கடையில் சூதாட்டம் வேறு கட்டுறோம். அந்த மாதிரி நிறைய ஒரு ஆடு மாடு இல்லை நான் குடிக்க சாராயம் இந்த மாதிரி பெட்டு கட்டுறது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு, லைட்டெல்லாம் நினச்சி பணப்பட்டுவோட பண்ணுறானுங்க கடைசியில் நேரத்தில். நம்ம எல்லாம் சொல்கிறாங்க ஒரு வழியாக பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இதில் எப்படி இனிமேல் இது பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் மாறும் அப்படி சொல்கிறாங்க. எத்தனை சீட்டு கிடைக்கும், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், எந்த தொகுதியில் எந்த வேட்பாளர் பெட்டு கட்டுறாங்க. ஸோ அதில் இப்போ ராதிகா விஜயகாந்த் பையன் இந்த மாதிரிலாம் ஒரு முக்கியமான நபர் இருக்குது. அண்ணாமலை இப்படிலாம் ஒரு பக்கம் பெட்டு கட்டுறாங்க. ஒரு பக்கம் இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ பணம் கொட்டினாலும் நீதியின் பக்கம் மக்கள் இருப்பாங்கன்னு ஜூன் 4 தெரியும். லோக்சபா தேர்தலில் ஓய்வு உறக்கமின்றி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அண்ணாமலை. அடுத்து ஒரு 50 ஆண்டுகள் பிறகு அரசியல் வரலாறு எழுதப்போது நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன் பின் சொல்லுவாங்க. 205 வாக்குறுதி நிறைவேற்றணும். ஜூன் 4 பின் திராவிட அரசியலை தாண்டி புதிய அரசியல் வர உள்ளது. அப்போ கரண்ட் ஆஃப் செய்து வீடாக கொடுக்குறாங்க 500 ரூபா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. மாற்றாந்தை மனப்பான்மையுடன் திமுக கோவை பறிக்கிறதுன்னு. லோக்சபா வேட்பாளர் ஓட்டு போட்டால் வேலை செய்கிறோம் என தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருப்பது வெட்கக்கேடு. இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் யார் என இதுவரை அவர்கள் சொல்லவில்லை. சொல்லாமல் தானே வராங்க. யாருன்னு சொல்ல முடியலையே மோடிக்கு அகேன்ஸ்டா. அதைத்தான் என்ன சொல்கிறாரு. அப்போ காங்கிரஸ் மன்மோகனை கொண்டு வந்தாங்க. சோனியா இட்டாலி பேஸ்னால் வரக்கூடாது அந்த மாதிரி. அதனால் அந்த ஆட்சி எப்படி ஊழல் ஆட்சின்னு தெரியும் அப்படிங்கிறது ஒரு. ஸோ வயநாட்டில் ராகுல் போட்டிடுறாப்படி என்ன, அங்கே கம்யூனிஸ்ட்டு எதிர், தமிழ்நாட்டில் ஒன்று இருக்காங்க சந்தா கூட்டணி. ஸோ கட்சியை பார்த்து ஓட்டு போடாமல் குழந்தைகள் எதிர்காலத்தை பார்த்து ஓட்டு போட வேண்டும். 20 ஆண்டுகள் பிறகு கோவை இந்தியாவின் முதல் நகரமாக மாற வேண்டும். எல்லாமே இந்தியாவில் மாறணும். கோவை சொல்கிறேன். அதை பாஜக தான் செய்ய முடியுன்ற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. திராவிடம் இல்லாத ஆட்சி கோவை அடித்தளமாக போடணும். இதில் நிறைய ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, இந்த மாதிரி என்னென்ன தேவையோ குளங்கள் சீரமைப்பு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் கல்வி மாதிரி இதெல்லாம் சொல்கிறார் நிறையா இவர். ஸோ ஜாதி மத கட்சியை தாண்டி மோடியோடு நீங்கள் இருக்க வேண்டும் அது மாதிரிலாம் சொல்கிறார். ஸோ எங்கும் கஞ்சா போதை வஸ்து, கோவில் எங்கே திரும்பினாலும் கஞ்சா போதை வஸ்து இருக்குது, அதுலேருந்து மீட்கணும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஸோ அது நம்ம யார் நல்ல ஆள் என்னன்னு பார்த்து நம்ம எதிர்கால தேவை பார்த்து நம்ம அதில் கவனமாக இருந்து ஓட்டு போடணுங்கிறத குறிப்பிட்டு எக்ஸல்த்தி பதிவிட்டிருக்காரு. ஸோ பார்ப்போம். நாளை ஓட்டுப்பதிவு, எல்லோரும் ஓட்டுப்பதிவு 100% ஓட்டுப்பதிவு கேட்குறாங்க. நம்ம எதிர்கால வளர்ச்சி குழந்தைகள் மாற்றத்துக்கு நம்ம அதில் தவறாமல், ஏன்னா எல்லாம் சம்பளத்தோடு தான் லீவ் கொடுக்குறாங்க, அந்த ஓட்டு போடுறது தான் நம்ம ஜனநாயகத்தோட வெற்றிக்கு அடித்தளம். நன்றி, ஜெயஹிந்த்.